யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுழிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானவராக இருக்க முடியாது. மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் உன் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்கள்தான் உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உறவுகள். பணிவு காட்டுவது யாருக்கும் பயந்து அல்ல, என் பெற்றோர் கற்றுக் கொடுத்த பண்பினால். மற்றவர் சொற்களை நம்பி ஒருவரை மதிப்பீடு செய்வதற்கு நமக்கு எதற்கு மூளை? பேச்சும் நடத்தையும் வாழ்க்கை வயலில் நாம் தூவி வரும் விதைகளே. தீமையை விதைத்து நன்மை அறுவடை செய்ய முடியாது. முல்லை விதைத்து தானியத்தை பெற முடியாது. 40 என்பது இளமையின் முதுமை, 50 என்பது முதுமையின் இளமை. சொர்க்கமும் நரகமும் உன்னுடைய இதயத்தில் தான் இருக்கிறது. உன் மனமே நீ. அன்பை தேடி அலைய வேண்டாம், ஆனால் தேடி வரும் அன்பை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. தவறுகளை சுட்டி காட்டும் உறவுகளை கிட்ட வைக்கணும், தவறுகளை குத்தி காட்டும் உறவுகளை எட்ட வைக்கணும். சரியாய் பேசுகிறோமா என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகிறோமா என்பதுதான் முக்கியம். வார்த்தைகள் இலவசம்தானே என்று வாரி வீசாதே. எதிரே இருப்பவர் வாங்கி திருப்பி வீசினால் தாங்க மாட்டாய். காரணமின்றி யாராவது உங்களை கேவலப்படுத்தினால் பொறுமையை கடைபிடிங்கள். விரைவில் காரணமின்றி இறைவன் உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவான். நீண்ட நாள் பழகிய சிலரிடம் நாம் எவ்வளவோ நன்றாக பேசி பாசமாக இருந்தாலும் நான் இவ்வளவுதான் என்பதை அவர்களது சில சில்லறை குணங்கள் காட்டி கொடுத்து விடுகின்றன. நண்பர்களே, தவறு நம்மிடம் இருந்தால் நம்மை விட பெரிய வழக்கறிஞர் யாரும் இல்லை. நாம செய்கிற தவறுக்கு பல ஆயிரம் காரணத்தை சொல்லுவோம். இதே அடுத்தவரிடம் இருந்தால் நம்மை விட பெரிய நீதிபதி யாரும் இல்லை. அடுத்தவர் செய்கிற தவறுக்கு அப்பீலே கிடையாது. தப்புன்னு நீ செய்தது தவறுன்னு சொல்லிடுவோம். நீங்கள் தாமதமாக கற்றுக்கொண்ட விஷயங்களை உங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே கற்றுக் கொடுங்கள். கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை இன்பமாக நகரும். மனிதர்கள் புத்தி 2 விதம்தாங்க. தேவைன்னா தேன் மாதிரி பேசுவாங்க, இல்லைன்னா தேல் மாதிரி கொட்டி பேசுவாங்க. அடுத்தவர்கள் சொல்வது பொய் என்று தெரிந்தும் அப்படியா என்று எதுவும் தெரியாதது போல் நடந்து கொள்வதற்கு பேர்தான் பக்குவம். வழி தேட உங்களுக்கு தகுதி இல்லைன்னா உடனே பழி போட என்ன தேடாதீங்க, கடவுள். அடுத்தவர்களை மட்டம் தட்டுவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அது திறமை அல்ல, இயலாமையின் வெளிப்பாடு. நம்மை தப்பாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்தும் தப்பாகவே தெரியும். மௌனமாக இருந்து பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருந்து பார், பல பிரச்சனைகள் காணாமலே போய்விடும். வாய் செய்த தவறுக்கு கால்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை தான் வாக்கிங். அனைத்துமே காரணமே இல்லாமல் தாமதமாகிறதே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அனைத்துமே காரணத்துடன் தான் தாமதமாகிறது என்று படைத்தவன் தீர்மானித்திருக்கிறான். நிறைய மொழிகள் பேச தெரிவது ஒரு கலைதான். ஆனால் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பது எல்லா மொழிகளையும் விட சிறந்த கலை. கற்றுக் கொடுப்பது யாராக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள். தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதில் தவறொன்றும் இல்லையே. சில சமயங்களில் மழைக்கு ஒதுங்கி நிற்பதை போல சில மனிதர்களிடம் ஒதுங்கி நிற்பதே சிறந்தது. சரியோ தவறோ, உன் வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோல் உன் கையில் இருக்க வேண்டும். மற்றொரு கையில் கொடுத்து விட்டால் கிறுக்கி தள்ளி விடுவாங்க. நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம். நாமும் இந்த கொடையும் ஒண்ணுதான். பல நேரங்களில் நாம தேவை என்றால் நம்மை தூக்கி பிடிப்பாங்க, இல்லை என்றால் ஒரு ஓரமா ஒதுக்கி வைப்பாங்க. நல்ல பாம்பு தொட்டவனை மட்டும்தான் தீண்டும். நல்லவன் சாபம் உங்கள் வம்சத்தையே தீண்டும். யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். கடவுளிடம் நாம என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் கடவுள் நம்மிடம் கேட்பது ஒன்னே ஒன்றுதான், நல்ல எண்ணம் மட்டுமே. அன்புக்கும் அந்த ஆண்டவனுக்கும் மட்டுமே அடிபணிந்து போ. ஆணம் பிடித்தவரிடமும் அதிகாரம் காட்டுபவரிடமும் ஒரு நாளும் அடிபணிந்து போகாதே. நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஆடி சம்பாதித்து ஆடம்பரமா வாழ்க்கை வாழ்வது இல்லை, இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான். பக்குவம் என்பது எது என்றால் புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை, வாயை மூடிக்கொண்டு தன்னுடைய வேலையை பார்ப்பதே. அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை. முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். காடு நடுங்கும் ராஜாவாக வாழ்வதை விட
ஒரு இதயம் விரும்பும் ரோஜாவாக வாழ்வது தனி சுகம். நீ எவ்வளவு கற்றாய் என்பது பெரியதல்ல, கற்ற வழியில் எவ்வளவு தூரம் நடக்கிறாய் என்பதே பெரியது. நியாயமாக பார்த்தால் பிறந்த நாளை பிரசவித்த நாளாக தான் கொண்டாடி இருக்க வேண்டும், தாயை பெருமைப்படுத்த. புண்ணியங்கள் அழிவதும் இல்லை, பாவங்கள் கழிவதும் இல்லை, நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும். ஒருவர் இப்படிதான் என மனதால் தீர்மானித்து விட்டால் அவர் நல்லதே செய்தாலும் மனம் குறைகளை மட்டுமே தான் தேடும். அவர் நல்லவராகவே இருந்தாலும் குறைகளை மட்டுமே தான் சொல்ல தோன்றும். மனித இயல்பு அப்படி. பணத்திற்காக வரும் அன்பு செலவு செய்யும் வரை, அழகுக்காக வரும் அன்பு இளமை துடிக்கும் வரை, உள்ளத்தினால் வரும் அன்பு உயிர் உள்ள வரை. மனித மனம் விசித்திரமானது. தன்னிடம் உள்ள வைரக்கல்லை உதாசீனப்படுத்திவிட்டு அடுத்தவனிடம் இருக்கும் உப்புக்கல்லுக்கே ஆசைப்படும். நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. அதுபோல தரங்கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரியவதே இல்லை. மீண்டும் ஒரு முறை நல்ல கருத்துடன் சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.